ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஆஃப் டாஸ்க். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எக்கு கறின்னு சொல்லலாம், இல்லை எக்கு கீமா சொல்லலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து சப்பாத்தியோட தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெசிபி பண்ணுறதுக்கு வானலில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு பொடி பண்ணி வச்சுக்கோங்க, அந்த சோம்பு போட்டு தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு ஆனியன் 4 ஆனியன் வந்து சாப்பரில் போட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் கூட பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி சாப்பர் இருந்தால் சாப்பரில் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா கையாலே நல்லா ஃபைனாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு நம்ம போட்டுக்கலாம். கல் உப்பே போட்டுக்கோங்க, நான் எப்போவுமே அதான் சொல்லுவேன். ஸோ சால்ட் உப்பு யூஸ் பண்ணுறதை விட கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. அது போட்டு வதங்கண்டும் இஞ்சி பூண்டு சாந்து போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு சாந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும், அதுவே இந்த ரெசிபிக்கு போதுமானது. ஸோ அதை போட்டு வதக்கிட்டதுக்கப்புறம் தக்காளியும் கருவேப்பிலையும் இதே மாதிரி நான் சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சாப்பர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா கையாலே நல்லா நறுக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளெண்டரில் போட்டு கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சிலே போட்டு கொஞ்சம் நல்லா பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நல்லா இந்த மாதிரி தான் இருக்கும். மசாலா ஐட்டம்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. மிளகுத்தூள், ஏன்னா நம்ம எக்கில் தான் பண்ண போகிறோம், ஸோ மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, சீரகத்தூள் அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாமே போட்டால் தான் அந்த முட்டையோட ஸ்மெல் வராது, நல்லா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜில் நம்ம ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். ஸோ இந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினாலே போதுமானது. தண்ணி ஊற்றி ஒரு லிடு போட்டு க்ளோஸ் பண்ணி அது கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. முட்டை நான் 5 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த 5 முட்டையை நம்ம வீட்டில் சீவடுது இருக்கும்ல, அதில் பெருசு பெருசாக இருக்கும் பாருங்கள், அதை யூஸ் பண்ணி நீங்கள் சீவிக்கோங்க. அதை சீவி ஒன் சைடு வச்சுக்கோங்க. இந்த நம்ம கொதிக்க வச்சுருக்கோம்ல அடுப்பில், அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அது கொஞ்சம் தண்ணி சுண்டி கொஞ்சம் கெட்டியான பதத்தில் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் இந்த சீவி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு கிண்டி கிண்டி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையை நறுக்கி வச்சுக்கோங்க. அதை நம்ம அப்படியே நல்லா தூவி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் நல்லா சப்பாத்தியோட தோசையோடு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சப்பாத்தி தான் போட்டிருக்கோம். ஸோ சப்பாத்தியோடு இதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி வித் சப்பாத்தி காம்பினேஷன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.